உங்களுக்கு தைராய்டு வெறும் தைராய்டு மட்டும் இருந்துச்சா? ஆமாம், தைராய்டு மெயின் பிரச்சனை வந்து தைராய்டு. அதுக்கப்புறம் வேறு என்ன ஹெல்த்? தைராய்டு வந்து சைடு பிரச்சனைலாம் ஏகப்பட்டது. அது என்ன ஒரு 2-3 உடம்பு மெலிஞ்சு போயிடும். தேவையில்லாத வேர்க்கிறது கைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வேர்க்கும். அந்த மாதிரி பிரச்சனை. ஒரு 2 மணி நேரம் மம்பி வேலை செஞ்சோம்னா உடம்பு டயர்டாக அசதி போய் உட்காந்துக்குவேன். ஓகே. இந்த ஃபுட் எடுத்து என்ன சேஞ்சஸ் பார்த்தீங்க? அப்புறம் பார்த்தீங்கன்னா அல்சர் இருக்கும். எது சாப்பிட்டாலும் எது கழிச்சுக்கிட்டே இருக்கும். அதில் அது வந்து அலர்ஜி, தும்பல். இந்த வர தும்பல் வந்து அதுவும் இந்த நைட்டெல்லாம் தூங்க முடியாது. ஒருத்தர் அனுபவிச்சிருப்பீங்க. நைட்டெல்லாம் வந்து தூங்க முடியாது. சத்து குறைவனால அந்த இரும்புல வரும். சிலர் சொல்லுவாங்க நாக்கு வளர்ந்துச்சு மிளகு வைக்கணும் அது வைக்கணும்பாங்க. அதெல்லாம் சும்மா. நமக்கு வந்து போதுமான சத்து இல்லைன்னா அந்த புகைச்சல் வரும் அந்த இரும்பு. அதில் நம்மளால அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சளி, அப்பப்போ காய்ச்சல் வரும். உடம்பு ஹீட் ஆகிடுச்சுன்னா காய்ச்சல் வந்துடும். மாதத்தில் 2 நாளைக்கு 3 நாளைக்கு மெடிக்கல் போய் மாத்திரை வாங்கி போகிறது, 2 ஊசியை போட்டுக்கிட்டு லோக்கல் டாக்டர் வீட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறேன். இவங்க காட்டு வேலைக்கு போனேன். சென்டர் வச்சுருக்கிற இங்கே தோட்டத்துக்கு வேலைக்கு போனேன். அப்புறம் அங்கே டீ தான் கொடுப்பாங்க. இப்போல்லாம் டீ நம்ம இடம் தேடி வந்துடுது. அப்பயாட்டம்லாம் கிடையாது. இப்போல்லாம் வந்து அதுவும் டவுன் பக்கம்லாம் வந்துட்டோம்னா பலவாரம் டீ மெயின். நம்ம வேலை செய்கிறோமோ இல்லையோ அந்த டயத்துக்கு கொடுத்தாகணும். இல்லைன்னா போய் உட்காந்துக்குவோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போல்லாம். அதனால் விவசாயம் பண்ணுறவங்க ரொம்ப சிரமம் தான். அப்புறம் டீ தான் கொடுப்பாங்க. 2 டீ கொடுத்துருவாங்க. காலையில் 9 மணிக்கு போனால் 2 மணிக்கு வரங்காட்டி 2 டீ கொடுத்துருவாங்க. அப்புறம் 2 நாள் அந்த அப்ரஸரை கொடுத்து கம்பல் பண்ணாங்க. எனக்கு ஒப்பலை. என்னன்னு தெரியல. அப்போ வந்து சென்டர் ஸ்டார்டிங்கில் வந்து சும்மா கொஞ்சம் பேர் தான். ஒரு 2 ஒருத்தர் வருவாங்க, ரன் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே இந்த சென்டர்காரங்க குடும்பத்துக்குள்ளேயே எல்லாம் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரின்ட்டு எல்லாம் தைராய்டுக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தைராய்டுக்கு சரியாகுமா அப்படின்னு நான் கேட்டேன். அது சரியாயிடும், நீங்கள் எடுத்துங்க ஃபுட் எடுத்துங்க அப்படின்னாங்க. அப்புறம் 2025 5ஆவது மாதம் உள்ள ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 நாளுக்குள்ளே இந்த பதப்பதப்பு கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுங்கும். யாருக்கிட்டையும் நம்ம நேரம் பேச முடியாது. பதட்டம் பேச முடியாது, மூச்சு வாங்க. ஏன்னா உடம்புல வந்து பேலன்ஸ் இல்லை. உடம்புல வந்து தம்மு கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து லோவில் இருக்கிறதுனால உடம்பு மெலிஞ்சிக்கிட்டே போகும். அதனால் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்குள்ளேயே எனக்கு ரிசல்ட்டு. இந்த வேர்க்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பதட்டம் சின்ன சின்ன விஷயமெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வந்தது. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது இப்போ சந்தோஷமாக இருக்கு. ஆமாம். உங்கள் வீட்டில் வேறு யாரெல்லாம் அந்த ஃபுட் எடுத்துகிட்டு இருக்கா? நீங்கள் மட்டும் எடுக்கிறீங்களா, வேறு யாரும் எடுத்துகிட்டு இருக்காங்களா? எங்கள் அம்மா எடுக்கு, எங்கள் பாப்பா எடுத்துக்கிட்டு இருக்கு. எங்கள் பாப்பா வந்து 2 மாதத்தில் 2.5 கிலோ வெயிட்டு கூட்டியிருக்கு. வெயிட் கெயின் எப்படி? அவங்க ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்களா? ஆமாம், 24 கிலோ தான் இருக்கிறாங்க. என்ன வயசு பாப்பாக்கு? 12 வயசு. இப்போ வந்து 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ கூட்டியிருக்காங்க. 26 கிலோ. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குமா பாப்பாக்கு? இல்லை, முன்னாடி வெயிட் மட்டும் தான். வீட்டில் வேறு யாரும் அம்மாக்கு என்ன? பாப்பாவுக்கும் தொடர்ச்சியாக காய்ச்சல் வரும். அப்பப்போ காய்ச்சல், சளி, இரும்புல இந்த பிரச்சனைலாம் இருக்கும். அது வந்து இப்போ எங்கள் பாப்பாவே சொல்லுது, ஏப்பா நான் அந்த 4-5 மாதமாக மெடிக்கல் பக்கம் போகிறத விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லுது என் பாப்பாவை. ஆனால் அதெல்லாம் நம்ம போகிறதுக்கு மெடிக்கல் பக்கமாக இருக்கா அப்படின்னா நாங்கள் இந்த 4-5 மாதமாக மெடிக்கல் இந்த ஊசிங்கிற ஐட்டமே நாங்கள் உடம்புல செலுத்தலை. இந்த ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா நாள் பட இப்போ பார்த்தீங்கன்னா தைராய்டு மாத்திரையும் வந்து 1 நாள் விட்டு 1 நாள் சாப்பிட்டுக்கிறேன். ரீசெண்டாக ஒரு 30 நாள் 1 நாள் விட்டு